பட்டிமண்டபம் தீர்வை நோக்கி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறது. 5 to 10 நிமிடங்களுக்குள் கிறிஸ்பா நாங்கள் நிறைவு செய்கிறோம். நான் தீர்ப்புரைக்கு போவதற்கு முன்னால் நாங்கள் 3 பேரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில இடிநிலைகளை மாற்றுவதற்கான மாற்று சிந்தனை ஊடகமாக பட்டிமண்டபங்களை பயன்படுத்துவதற்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் நடராஜ் அவர்கள் மிக ஆழமான சிந்தனையோடு இந்த ஒரு பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் வளவன் அவர்களும் சாரோன் அவர்களும் பேசிய பேச்சு நம்முடைய மனதிலே ஏதோ ஒரு மூலையை மிக ஆழமாக தாக்கி இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இவர் பேசினாலும் கைத்தட்டுறீங்க, இவங்க பேசினாலும் கைத்தட்டுறீங்க. உங்களை நம்பிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப யாருக்கு தீர்ப்பு சொல்றது அப்படிங்கிற ஒரு கலவரம் என்னை பற்றி இருக்கிறது. ஆனா இவர் சொல்றதுலயும் உண்மை இருக்குது, இவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. நான் இப்படி தொடங்குறேன், தீர்வுரையை இப்படி தொடங்குகிறேன். தீர்ப்பெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. அது பெரிய இடத்துல சொன்னா கூட அவனை பெருசா கண்டுக்கிறது இல்லை. அதனால ஒரு ஊர்ல ஒரு எலி சுதந்திரமா இருந்துச்சான். அந்த எலிய பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுல சிக்கல எலி. ஏதோ எஜமானி அம்மாவோ எஜமானரோ ஏதோ ஒண்ணு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அந்த 2 டப்பாவையும் பார்க்குது எலி. அது ஒரு சீஸ் பாக்ஸ். அந்த சீஸ் பாக்ஸ சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு பார்த்திருக்குது, பிரிக்க முடியல. அன்று இரவு பார்த்தா ஒரு சின்ன பீஸ் சீஸ் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இது ஆர்வமா அங்க போச்சு பாருங்க, அலர்ட் ஆயிடுச்சு போயிட்டு. ஏன்னா அதுக்கு கீழே டிராக். ரொம்ப அலர்ட் ஆனதுனால சாப்பிடல. பட்னியோட ராத்திரி எல்லாம் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில பின்னால போய் தோட்டத்துல சோறு வைக்கிற ஒரு வேலையை எஜமானி அம்மா பண்ணோம். அந்த இடத்துல கொஞ்சம் சீஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கு, சில தானியங்களை. அதை சாப்பிடறதுக்கு ஒரு புறா வரும். இந்த எலி போய் அந்த புறா கிட்ட சொல்லிச்சான், இங்க பாரு, உனக்கு மரியாதையா சோறு வைக்கிறாங்க, எனக்கு சோறு வச்சு என்ன டிராப்ல பிடிச்சி மாற்றத்துக்கு இருக்கிறாங்க, நீ என்ன எதுன்னு கேட்க மாட்டியான்னு கேட்டுருக்கு. புறா சொல்லிச்சான், எனக்கு சோறு வைக்கிறாங்க, நான் சாப்பிட்டுட்டு போறேன், உன் பிரச்சனை என் பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு என்ன இதுல இழுக்காதுன்னு. அங்க பக்கத்துல ஒரு கோழி மேய்ஞ்சிட்டு இருந்தது. கோழி கிட்ட போய் சொல்லிச்சான், இப்படி என்ன பிடிக்கிறதுக்கு டிராப் வச்சிருக்காங்க, நீ என்ன எதுன்னு கேட்க மாட்டியா, உங்க எஜமானி தானே, நானே என் குஞ்சுகளும் சந்தோஷமா இருக்கிறோம், அவங்க நல்லபடியா என்ன பாத்துக்கிறாங்க, எதுக்கு நான் போய் உன் பிரச்சனைல தலையிடுறேன்னு அதுவும் வரல. பக்கத்துல ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடு கிட்ட போய் கேட்டுச்சான், நீயாவது கேட்பியானா, நான் எதுக்கு வர்றது, எனக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது, நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு எனக்கு என்ன தொடர்பு, முதல்ல அதை சொல்லு. எலி என்ன பண்ணிச்சு, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுச்சு, டிராப்ல மாட்டிக்கல. அடுத்த நாள் இரவும் அந்த சீஸ் அங்கேயே இருந்திருக்கு. அந்த வீட்டிற்கு ஒரு விஷப்பாம்பு வந்திருக்கு. அது போய் அந்த சீஸ்ல வாய் வச்ச உடனே டிராப்ல மாட்டிக்கிச்சு. அடுத்த நாள் காலையில அதனுடைய வால் தெரிய, இது எலின்னு அந்த வாலை பிடிச்ச அந்த எஜமானி அம்மாவை கொத்துருச்சு பாம்பு. உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆஸ்பத்திரியில மருத்துவர் சொல்றாரு, புறா சூப்பு சாப்பிட்டா நல்லது. புறாவை சூப் வச்சுட்டாங்க. ஆஸ்பத்திரியில அந்த அம்மா வெளியில வரல. 4-5 பேர் பார்க்க வந்திருக்காங்க. சோறு வைக்கணுங்கிறதுனால கோழி அறுத்து குழம்பு வச்சுட்டாங்க. அந்த அம்மா செத்தே போச்சு. ஊரே திரண்டு வந்துச்சு பாருங்க. ஆட்டா அறுத்து பிரியாணி கொடுத்தாங்க. எனக்கு என்னான்னு ஒவ்வொருத்தரும் இருந்தோம்னா அது கடைசியா நம்ம வீடு வரைக்கும் வந்து சேரும் என்பதற்கு இதை விட சிறப்பான ஒரு உதாரணத்தை சொல்லிட முடியாது. இப்போ வளவன் சொன்ன, நடராஜ் சொன்ன, தம்பி சொன்ன, மாணவன் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் நான் யோசிச்சு பார்க்கிறேன். அது உண்மைதான். 32 வருஷங்களாக ஒரு இடத்துல, ஒரு சதுப்பு நிலத்துல குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறார். இந்த குப்பை மிக மோசமான உடல் ரீதியான பின் விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆயுள் குறைகின்ற,
மருத்துவமே இல்லாத பல நோய்களை நம் தலைமுறைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். நம்மிடமிருந்தே குப்பைகளை வாங்கி கொண்டு போய் நம் தலைமுறைக்கு அவர்கள் வேட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு கொடுங்கையூரில் கொட்டுவதன் மூலமாகவும் பெருங்குடியில் கொட்டுவதன் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை இவர்கள் சொல்லுவதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யோசிச்சு பார்த்தா அதுதான் உண்மை. நம்முடைய நாட்டுல ஊழல் என்கின்ற சொல் இருக்குல்ல, தலைவிரிச்சு ஆடுவது. டவுன் பிளான்ஷிப்னா ஒண்ணு கிடையாது. நமக்கு டவுன்ஷிப் பிளான் போடுறோமா? நம்ம நாட்டில் இந்த பகுதிகளில் வீடு கட்ட முடியாது என்று இருக்கக்கூடிய நீர்நிலைகளின் மீதுதான் இன்றைக்கு பல்வேறு விதமான அனுமதியுடன் பல்வேறு விதமான கட்டடங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் அனுமதி கொடுப்பது யார்? இங்கதான் குப்பை கொட்டணும் யார் அனுமதி கொடுத்தாங்க? இந்த கேள்விகளை எல்லாம் மிக தார்மீகமான ஒரு பொறுப்போடு மன்றம் எதிர்கொண்டு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்து இந்த தீர்வை நோக்கி நகர்கிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். 32 வருஷமா பல கோடி டன் குப்பை சென்னையில சேர்ந்து போச்சுங்க. இந்த குப்பையை அகற்றுவது என்பது இன்றைக்கு எவ்வளவுதான் நீங்கள் மேலாண்மை செய்தாலும் அதை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கின்ற படிக்கான அவ்வளவு அச்சுறுத்தலோடு மலை மலையாக கொடுங்கையூரிலும் பெருங்குடியிலும் குப்பை மேடு நிற்கிறது. இந்த குப்பைகளுக்கு யார் பொறுப்பு? அது நின்றபாடு இல்லை, இன்னும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த குப்பை மேடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கிறேன். அன்றைக்கு டிஸ்கஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது வளவன் ஒரு விஷயம் சொன்னா என் மனதை தொட்டதுங்க. அவர் ஒரு போட்டோ எடுத்து காட்டினார். ஒரு மாடு செத்து இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் மண்ணோட மண்ணா போச்சு. எலும்பு மட்டும் இருக்கு, செத்த மாதிரியே கிடக்குது அந்த மாடு. ஆனா அது வயிற்றுல இருந்த பிளாஸ்டிக் குப்பை அப்படியே இருக்கு, மக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய பிளாஸ்டிக் குப்பையோடு அந்த மாட்டினுடைய எலும்பு கூட்டை பார்த்தவுடன் நான் கலங்கி போனேன். வளவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் அந்த டிஸ்கஷன்ல. 5 கிலோமீட்டருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடற்கரையிலும் குப்பைகளை பிளாஸ்டிக் குப்பைகளை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். நானும் நீங்களும் சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த குப்பைகளை எப்படி மேலாண்மை செய்வது என்று. இனிமேலும் குப்பைகள் போடாமல் இருப்பது எப்படி என்று நாங்கள் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சரி, இதை மீனுக்கு யார் சொல்வது என்று கேட்டார். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு யார் சொல்லுவது இந்த பிளாஸ்டிக் சாப்பிடுகின்ற பொருள் இல்லை என்று? அந்த விலங்குகளுக்கு யார் சொல்வது என்று அவர் கேட்டது என்னுடைய மனதை ஆழமாக பாதித்தது. நிறைய டிசாஸ்டரை சந்திச்சிட்டு இருக்கீங்க. சென்னை வார்தா புயல் வந்த பொழுது தோழர் சாரன் அவர்கள் தன்னுடைய மாணவர்களை எல்லாம் வைத்துவிட்டு அந்த புயல் ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்கப்பான்னு சொன்ன குழந்தைகள் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம் ரெக்கார்டிங். ஒரு பேருண்மை தெரிஞ்சது என்ன தெரியுமா? சென்னையில் 1,00,000 மரங்கள் விழுந்திருக்கின்றன என்றால் சென்னையில் அத்தனை மரங்கள் இருந்தனவா? அவ்வளவு வளமான தேசமா நம்ம தேசம்? ஆமாங்க, வளமான தேசம் தான் சென்னை. நீர்நிலைகளும் காடுகளும் நிறைந்த ஒரு பகுதி தான் சென்னை. சென்னை என்பது நெய்தல் நிலம், சென்னை என்பது மருத நிலம், சென்னை என்பது குறிஞ்சி நிலம். ஆனால் அத்தனை வளங்களும் சூறையாடப்பட்டிருக்கின்றன. அந்த சூறையாடலுக்கு யார் பொறுப்பு எடுப்பது என்பதுதான். சாரன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்கின்ற பொழுது இது என் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டால் ஒழிய இதற்கு தீர்வு இல்லை என்று சொன்னார். உன் பொறுப்பு என்று நான் பேசுவது என்பது வேறு, இது என் பொறுப்பு என்று பேசுவது வேறு. இவர்கள் உன் பொறுப்பு என்கிறார்கள், இவர்கள் என் பொறுப்பு என்கிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். யார் பொறுப்பெடுப்பது? என்னுடைய அம்மா, எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, டீ இருக்குல்லங்க, டீய வடிகட்டில எல்லாம் வடிகட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா துணியில தான் வடிகட்டுவாங்க. துணியில வடிகட்டிட்டு அப்படி அந்த துணியை சுத்தி புடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் இருக்கும், அந்த கரண்டிய வச்சு அதை அழுத்துவாங்க.
நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், அந்த ஒரு சொட்டு தீயில என்ன நன்மை நடந்து விட போகிறது? நாம அப்படியே எடுத்து அந்த பாதி தீ அதுல இருக்கும் பொழுது குப்பை தொட்டில அப்படி போடக்கூடிய அந்த வசதியான மனதை தந்ததியா? அந்த சொட்டு டீ என்பது ஒரு 1/4 டம்ளர் கிட்ட வருமே, அந்த 1/4 டம்ளர் டீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு மேட்டிமை குணத்தை நம் மக்களுக்குள் செலுத்தியது யார்? நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறேன். அந்த தம்பி முதலில் தொடங்கினார் தாழ்வு மனப்பான்மை என்று, சார்வன் முடித்தார் அது மனநோய். அது தாழ்வு மனப்பான்மை இல்லை, அது மனநோய். என்னுடைய குப்பையை இன்னொருவன் அள்ள வேண்டும் என்று நினைப்பது மனநோய் தவிர்த்து வேறு என்ன? அது இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ பெருக்கி தள்ளி இருக்கிற அந்த குப்பையை 3 நாள் அப்படியே போட்டு அப்படியே விரிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் அள்ளிப்பார், அதை அள்ளுகின்றவர்களுடைய வலி உனக்கு புரியும் என்று சொன்ன. சிங்கப்பூருக்கு போறோம், சிங்கப்பூர்ல எச்சத்துக்க மாட்டேங்கிறான், மொத்த எச்சையே வாயில வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல சென்னையில இறங்கின உடனே துப்புறான். எப்படி இந்த குணம் எப்படி வந்தது? அங்கேயே குப்பை போடுறது இல்லைன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு தீர்வை சொன்னாருங்க இதுக்கு. சிங்கப்பூர்ல குப்பை போடாதவன் ஏன் சென்னையில போடுறான், இந்தியாவில போடுறான்? சட்ட திட்டங்களா? கிடையாது. ஒருவன் ஒரு குப்பையை போட்டால் சக பயணியோ சக குடிமகனோ அவனுடைய பார்வையில் காட்டுகின்ற அந்த வெப்பத்திற்கு பயந்துதான் அவன் குப்பை போடுவதில்லைன்னு சொன்னாரு. நமக்கு அந்த பொறுப்பு இருக்குதா? நாம சொல்றோம்ல, மாப்பிள்ள அந்த பக்கமா போவாத, போலீஸ்காரர் நிக்கிறார், போலீஸ்காரரை தப்பிட்டு போயிட்டோம்னா உடனே நாம் பாராட்டுகிறோம். குப்பைகளை மேலாண்மை செய்கின்ற நாடுகளில் தனி மனிதனுடைய குற்றங்களை கூட இருக்கின்றவர்கள் அனுமதிப்பதில்லை. நாம் அதை அனுமதித்து நாம் அதை நகைச்சுவையான பொருளாக மாற்றுகிறோம். நான் மிக ஆழமாக யோசித்து இதற்கான தீர்வை நோக்கி நகர்கிறேன். நம்முடைய குப்பைக்கு நாம் எப்படியெல்லாம் பொறுப்பெடுக்கலாம்? சாரம் ரொம்ப அழகா சொன்னார். குப்பையே மாநகராட்சி பொறுப்புல விடுறதுனாலதான் 2 மூட்டை குப்பை 3 மூட்டை குப்பை வீட்டுல இருந்து வருது. இனிமேல் உன் குப்பை என்னோடது இல்ல, வெளியில குப்பை போட்டா உனக்கு தண்டனை, உன் குப்பை உன்னோடதுதான் சொல்லிட்டோம்னா குப்பையே வெளியேற்ற மாட்டோம். ஒரு குட்டி பையில கூட குப்பையை வெளியேற்ற மாட்டோம். அப்படிப்பட்ட தண்டனை வந்து சேர்கின்ற அளவுக்கு நாம் காத்திருக்காமல், அடுத்த தலைமுறை ஒரு குழந்தை கேட்டுச்சுன்னா how dare you, அதுதான் கேட்டார். how dare you, நல்ல தண்ணீர் வைத்து விட்டு போகாத நீ எனக்கு முன்னால் வாழ்வதற்கு என்ன தகுதி உனக்கு இருக்கிறதுன்னு கேட்டார். இந்த குழந்தைகள் நம்மை கேட்டுவிடக் கூடாது என்பதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இங்க ஒரு டிஸ்கஷன் நடந்ததுங்க. நமக்கு என்ன பழக்கம்னா இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டமா பேசினாதான் கேட்போம் பாருங்க. ஒரு பேனல் டிஸ்கஷன் ஒண்ணு வச்சாங்க, பிரமாதமா பேசினாங்க. எல்லாரும் வெளியில ஷாப்பிங் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. பட்டிமண்டபத்தோட வந்து உட்காந்துட்டோம். அந்த டிஸ்கஷன்ல சில பொறுப்பாளர்கள் வந்து பேசினார்கள், தொழில் அதிபர்கள் வந்து பேசினார்கள், உணவு இண்டஸ்ட்ரியில ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து பேசினாங்க. நாங்கள் மாநகராட்சிக்கு ஒரு இடத்தை கேட்டிருக்கிறோம். எங்களுடைய ஹோட்டல் அந்த தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தில் ஹோட்டலில் இருந்து வரக்கூடிய குப்பைகளை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு ப்ரொபோசலை நாங்க கொடுக்க போறோம் சொன்னாங்க. ஒவ்வொருவரும் தனக்கான பொறுப்பை எடுத்துக் கொள்வதற்கு இல்லையா? தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றனவே, அவர்களுக்கான பொறுப்பு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு இருக்கு இல்லையா? சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை நாம் வெளியில் விட வேண்டும், சுத்திகரிக்கப்பட்ட புகையை நாம் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பு. அப்புறமா இந்த அணியில் இருந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. என்னுடைய அப்பா ஒரு விஷயத்தை சொல்லுவார். எங்க அம்மா குப்பை போய் கொட்டும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த குப்பை எல்லாம் என் சம்பாத்தியம்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்பாங்க எங்க அம்மா. பின்ன வீட்டுக்கு வரும்போது காசு கொடுத்தான்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். இந்த குப்பையில ஒன்னாவது ஃப்ரீயா வந்துச்சா? எல்லாத்துக்கும் காசு கொடுத்திருக்கிறேன். எந்த ஒரு பெண் வீட்டில் இருந்து மிக சிறிய அளவில் குப்பைகளை வெளியேற்றுவாளோ அவள்தான் வளர்த்தக்க வாழ்க்கை துணை. அவள்தான் கணவருடைய அந்த ஊதியத்தை மிக சிறப்பான வகையில் செலவு செய்பவள். அந்த மேலாண்மை இருக்கு இல்லையா? அது வீட்டில் இருந்துதான் தொடங்க வேண்டும். ஒவ்வொருவரும்
என்னுடைய உடல் சுத்தத்திற்கு நான் காரணம் என்பது போல் என் மூலமாக எந்த குப்பையும் வெளியேற்றப்பட்டால் அது என் பொறுப்பு என்பதனை உணர வேண்டும். ஒரு விஷயம் சொல்றேன், இவர் சொல்ற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுதா இந்த பிரான்ஸ் கம்பெனியோ இந்த சிங்கப்பூர் கம்பெனியோ சகோதர கம்பெனின்னு? ஒருத்தன் சொல்றான் தண்ணீரை நல்லா வரணும்னா சதுப்பு நிலத்தை வெய்யுங்கிறான், ஒருத்தன் அந்த சதுப்பு நிலத்துல கொண்டு போய் குப்பை கொட்டுறான்னா. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரான்ஸ் நிறுவனம் தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தண்ணீரை தனியார் மயமாக்கக்கூடிய அந்த டெண்டர்ல முன்னுரிமை பெற்று அந்த டெண்டரை கையில் எடுத்திருக்கு. சாதாரணமாக பேராசிரியர் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அன்றைக்கு அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ பேசிட்டு கொண்டிருக்கிறோம், கெட்ட வார்த்தையில் அந்த ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்தி சொன்னார். தண்ணீரை விற்பனை பொருள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு காலம் கட்டாயமாக தண்டனையை வழங்கும் என்று சொன்னார். தண்ணீரை விற்பனை பொருள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா, இன்னொரு கேள்வி கேட்டாருங்க டிஸ்கஷன்ல, பாட்டில் தண்ணி இருக்குல்ல, அந்த பாட்டில் தண்ணியில இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஒரு வாரம் ஆச்சுன்னா ஓல்டு வாட்டர்னு சொல்றோம், அதே கேன்ல வச்சு 2 மாசம் வச்சு குடிச்சாலோ ஒன்னும் நமக்கு தோன்றது இல்லைன்னா இது மூளை நோய் தவிர்த்து வேறு என்ன? இது மன நோய் தவிர்த்து வேறு என்ன? இந்த தண்ணீரில் இந்த டம்ளர்ல வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமானது இல்லை என்று என் மூளைக்கு சொன்னது யார்? இதை மாநகராட்சியின் மீதோ அதிகார வர்க்கத்தின் மீதோ நான் என் பொறுப்பை நகர்த்துவதன் மூலமாக என்னுடைய இறுதி காலத்திற்கான அந்த தண்டனைகளில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியுமா என்பதுதான் நான் எழுப்ப விரும்புகின்ற கேள்வி. என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான சிறிய சிறிய முயற்சிகளில் நான் ஈடுபட்டாக வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். ஒரு காலத்தில் மெனக்கெடல் ஒண்ணு இருந்ததுங்க. ஒரு விஷயத்துக்காக மெனக்கெடுவோம். கீரை வாங்கணும்னா கீரையை 1000க்கு மெனக்கெடுவோம். இன்னைக்கு ஆஞ்சி பிளாஸ்டிக் பையில போட்டு விக்கிறோம், அதை வாங்கிடுவோம். எனக்கு அதெல்லாம் பரவாயில்லைங்க. என்னால தாங்கவே முடியாத ஒரு விஷயம், இஞ்சி பூண்ட போய் பேஸ்ட்னு சொல்லிட்டு வெளியில இருந்து வாங்குறோம், வீட்டுல அரைச்சிக்காம. எப்படிங்க முடிஞ்சது? வீட்டில் தண்ணீரிலே அரிசியையும் கோதுமையையும் கழுவி காய வைத்து விட்டு அந்த கையில பக்கெட் எடுத்துக்கிட்டு எத்தனை முறை அரவை மெஷினுக்கு போயிருப்போம். அந்த அரவைக்கு அரைக்கு அரைக்கும் போது அவன் அந்த துணியை கட்டி வச்சுப்பான், அதுல ஒரு 2 அப்படி ஒரு ஒதுருன உடனே அந்த பையன் சூடா எடுத்துட்டு வருவோமே, அதில் தானே ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம். எங்கே போனது அந்த குணம் எல்லாம்? நம்முடைய பொறுப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆரோக்கியம் என்று நாம் இருக்கின்ற பொழுதுதான் இதிலிருந்து நாம் வெளியேற முடியும். இதுதான் நோய் நாடுதல். நோயை நாடி அதற்கான அது கணிக்கின்ற வாயை நாடுதல், பிறகு அந்த வாயை நாடி அதை மூடுவதற்கான மருந்தை நாடுதல் என்ற பொழுது எல்லா விதமான இழிவுகளுக்கும் கழிவுகளுக்கும் குப்பைகளுக்கும் நான் பொறுப்பு. என் மூலமாக இனிமேல் இந்த குப்பையின் அளவு இவ்வளவு குறையும் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். நான் நம்ம ஊர் பவுண்டேஷனை பாராட்டுகிறேன். 3000 குடும்பங்களில் இந்த கழிவு மேலாண்மையை கற்றுக் கொடுத்து 5000 கிலோவிற்கான அந்த குப்பையை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை நான் பாராட்டுகிறேன். ஒரு சிறிய முயற்சி தான். எங்க வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ தான் குப்பை வரும், ஒரு மாசத்துக்கு 30 கிலோ குப்பை தான். அந்த 10 மாசத்துல 300 கிலோ குப்பை. என் வீட்டில் இருந்து அந்த 300 கிலோ குப்பையை 10 கிலோவாக குறைத்திருக்கக்கூடிய நான் அதை என் பொறுப்பாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் அப்படி பொறுப்பை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் நல்ல தீர்வை நோக்கி போகலாம். இதுதான் இந்த பட்டிமண்டபத்தின் தீர்ப்பு. இதைதான் அவர் இந்த கான்ஃபரன்ஸினுடைய மகுட வாக்கியமாக போட்டிருக்கிறார். இந்த சென்னை இருக்கு இல்லையா, நீங்க எத்தனை பேர் சென்னையில் பிறந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் சென்னையில் பிறந்தவள். இது என் மண். யாராவது சென்னை மொழியையோ சென்னையையோ கேலி செய்தால் எனக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் இது என் தாய் மண். இந்த தாய் மண்ணினுடைய குப்பைக்கு, இந்த தாய் மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, இந்த தாய் மண்ணினுடைய எல்லாவற்றிற்கும் என்னுடைய சிறிய அசைவும் பொறுப்பாகும் என்பதாகத்தான் அவர் எழுதியிருக்கிறார். என் குப்பை என் பொறுப்பு என்று.
என் குப்பை என் பொறுப்புதான். மக்கள் எப்பொழுது அதை பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறார்களோ அதிகாரத்தை நிச்சயமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைக்கக்கூடிய வல்லமை அந்த மக்களுக்கு வந்து சேரும் என்பதாக சொல்லி, என் குப்பை என்னுடைய பொறுப்பு என்பதனால் இந்த பட்டிமண்டப தீர்ப்பு சென்னையின் குப்பை மக்கள் பொறுப்புதான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.